ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது 2023 கேட்கப்பட்ட கொஸ்டின். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தடுப்பு காவல் சட்டம் எப்போன்னு பார்த்தோன்னா 1950, தேச பாதுகாப்பு சட்டம் 1980, தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002, உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971. அடுத்தது, கீழ்காண்பவற்றை பொறுத்துக. பொருள் தொடர்பான சட்ட உறுப்பு. போதுமான வாழ்வாதாரம் எப்படின்னு பார்த்தோம்னா சட்ட உறுப்பு 39. கண்ணியமான தரவாழ்வு சட்ட உறுப்பு 43. பணியுரிமை அப்படின்னா சட்ட உறுப்பு 41. மக்கள் நலன் சட்ட உறுப்பு 38. நீங்கள் 1 to 51 ஏ இருக்க கே வரைக்கும் எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும். அப்போ தான் எந்த கொஸ்டின் வந்தாலும் இதிலேருந்து அட்டன் பண்ண முடியும். நீங்கள் அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் இது 3 படித்து வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை தான். ஆனால் இதில் மஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எல்லாமே தான் வரும். அதனால் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக, கீழ்காண்ட கூற்றுகளை கருதவும் அதில் தவறான கூற்றை கண்டறியவும். தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது என்னென்னு பார்த்தோம்னா 2 மட்டும். அதாவது அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது, அது மட்டும்தான் தவறான விடை. நல்லாட்சி மேம்பாடு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை, ஊழலை தடுத்தல் இதெல்லாம் சரியான விடை. அரசமைப்பு சட்ட திருத்த எண் மற்றும் அதோட கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 53 என்னன்னு பார்த்தோம்னா அது மிசோரம் மாநில தகுதி நிலை. 56 கோவா மாநில தகுதி நிலை. 55 அருணாச்சல பிரதேச மாநில தகுதி நிலை. 36 சிக்கிம் மாநில தகுதி நிலை. இது எல்லாத்தையும் படித்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ சட்ட திருத்தமும் பாலிட்டியில் கன்ஃபார்ம் 1 மார்க் கேட்குறாங்க. பாலிட்டியில் சட்ட திருத்தம் ப்ளஸ் 1 to 15 1 to 50 1 முதல் 50 வரை இருக்கிற ஆர்டிக்கலும் கேட்குறாங்க. அதனால் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிறது நல்லது. இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசியலிச கோட்பாட்டின் தன்மையானது என்னென்னு பார்த்தோம்னா 1, 2 ஆகியன மட்டும் சரி. அரசு நடவடிக்கைகளில் சோசியலிச கருத்துக்களின் தாக்கம் மக்களாட்சி சோசியலிச அரசு நிறுவுவது நோக்கமாக கொண்டது அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்திய அரசமைப்பின் முகவுரை மற்றும் அதன் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வரும் நூற்றுள் எது அல்லது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3. அதாவது நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல், நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல், நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல் என்பது சரியான விடை. சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று: அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. காரணம், அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறுக்கிறது. இதற்கு அதாவது கூற்று ஏவும் ஆறும் சரி. ஆர் ஏவை சரியாக விளக்குகிறது என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி. அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா அது பகுதி 4A. அடிப்படை கடமைகள் ஞாபகம் வச்சுங்க. கடமைகள், உரிமைகள் கிடையாது. உரிமைகள்லாம் பார்ட் 3. கடமைகள் பகுதி 4A. அடுத்தது பொறுத்துக்க. சமூக அபிவிருத்தி திட்டம் எப்படின்னு பார்த்தோம்னா 1952. தேசிய நீட்டிப்பு சேவை 1953. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் அது 1957. உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் 1882. யாராலனா ரிப்பன் பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். கீழ்காண்பவற்றில் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு ஞாபகம் வச்சுங்க. பிளானிங் கமிஷனால் நிறுவப்பட்ட குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா GVK ராவ் குழு.
இதை எப்படி கொஸ்டின் மாற்றி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1985ஆம் ஆண்டு ஜிவிகே ராவ் குழு எந்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் நிறுவப்பட்டதுன்னு கேட்கலாம். அதுதான் திட்டக்குழு. கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம், யூகே. இதை ஞாபகம் வச்சிங்க. யூகே அப்படின்னு கொடுக்கலாம், யூஎஸ்ஏ அப்படின்னு கொடுக்கலாம், மாற்றி கொடுக்கலாம். இப்போ எல்லாமே கூற்று காரணமாக கேட்டாங்க, அல்லது மூன்று கூற்று கொடுத்துட்டு இதில் எது தவறு எது சரி, 3 மட்டும் தவறு 1 மட்டும் சரி, 1 2 தவறு அதுமாரி ஒரு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் டீப்பாக இறங்கி படிக்க ஆரம்பிச்சுக்குங்க. பின்வரும் கூற்றுகளுள் எவை சரியானவை அப்படின்னு பார்த்தோம்னா மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். 1 2 3 ஆகிய 3மே சரியான விடைதான். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நிதிக்குழு குறித்து சரியானவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா 2 மட்டும் சரி. பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பாகும். குவாசி ஜுடிஷியல் பாடி. ஞாபகம் குவாசி ஜுடிஷியல் பாடி. எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அறிமுகப்படுத்தப்பட்டது? ஜூலை 1 2017. இதோட பாலிட்டியில் இதை நாம் 3வது முறையாக பார்க்குறோம். 2023 கொஸ்டின்லேயே இது 2 முறை கேட்டிருக்காங்க. அதனால் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதனால் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போங்க. அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் ஜாதிகள் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 338. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின இன மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 16. பிரிவு 16. சமூக இயக்கம் என்பது டேஸ் என்பதன் இன்றியமையா வடிவமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டு நடத்தை, கலெக்டிவ் பிஹேவியர். அடுத்தது, குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறது 2%. இப்போ தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் இடையே அங்கீகரிக்கப்படுறதுக்கான வரைமுறையை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷனுங்கிறதுனாலையும் மற்றும் நிறைய கட்சிகள் தங்களுடைய அங்கீகாரத்தை இழந்ததற்காகவும் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவும் தேசிய கட்சிகள் என்னென்ன, அதோட சின்னம், அதோட தலைவர்கள் யார் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பின்வரும் நோற்றை கருத்தில் கொள்க. இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை. இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும். பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இதில் எது சரியானதுன்னு பார்த்தோம்னா 1 2 மட்டும்தான். இதில் தமிழில் பாருங்கள், இவர் இந்திய குடியரசுத் தலைவராய் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு இருக்குது. இது பாருங்கள், தலைவராய் நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் தமிழில் அது தப்பாக இருக்குது. தலைவராய் அப்படின்னு இருக்குது, ஆனால் தலைவரால்னு வரணும். ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள், ஹி அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அதனால் ஆங்கிலத்தையும் ஒரு முறை படித்து பார்த்துக்குங்க. ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் என்னென்னு பார்த்தோம்னா 2 4 மட்டும். என்னென்னா நிதி ஆயோக், நிதி ஆணையம். இது 2 மட்டும்தான். இந்தியாவில் முதல் மாநகராட்சி டேஸில் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மதராஸ். இதுவே தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி அமைக்கப்பட்ட இடம் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஸ் நாட்டில் தோன்றியதாகும். அது அமெரிக்க ஐக்கிய நாடு யுஎஸ்ஏல பொதுநல வழக்கு எனும் கருத்து தோன்றியது. அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது சட்டப்பிரிவு 19 1 கிளாஸ் ஏ. இதை ஞாபகம் வச்சுங்க.
பின்வரும் நூற்றுள் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் படி சரியானது அல்லது சரியானவை எது அல்லது எவை? அரசிடமிருந்து தகவல் கோருதல், ஊடகத்திடமிருந்து விவரம் பெறுதல், அரசின் தகவல்களை அணுவதற்கான மக்களின் சுதந்திரம். இதில் 3 மட்டும் சரியானவை. அரசியலமைப்பு முகவரியில் மதசார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது? அது 42வது சட்ட திருத்தம். பின்வரும் நூற்றுள் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, அல்ல. இதில் அஞ்சல் துறை அப்படிங்கிறது தவறான விடை. மற்றது பாருங்கள், வருவாய்த்துறை, உள்ளூர் காவல்துறை, குடிமைப்பணி நிர்வாகம் அப்படிங்கிறது சரியான விடை. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு பிரிவு 324. குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்டப்பிரிவுகள் ஆவன என்னென்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரை. தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 21A. இதுவே அடிப்படை கடமையாக அப்படின்னு கேட்டிருந்தா என்ன எழுதியிருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், பார்க்கலாம். அடிப்படை கடமையாக தொடக்க கல்வி கற்றல் சேர்க்கப்பட்டுள்ள சட்ட உட்பிரிவு என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்லுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்க பார்க்குறேன். இன்னும் உங்களுக்கு எதிர் மாதிரி கொஸ்டின் அனலைசஸ் எதை விட நல்லா பண்ணணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.